சீமான் காரைக்குடியில் வெல்வது உறுதி. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒன்று வெளிவந்திருக்குங்க. 1, 2 கிடையாது, இருக்கிற எல்லாருமே வெளியிட்டிருக்காங்க. அதில் எதிர்பாராத விடயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே தவிர்த்து விடப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். ஆனால் இந்த முறை தவிர்க்கவே முடியாத கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் பார்க்குறேன். இதில் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் பதிவு பண்ணும்போது சிலர் மட்டும் நாம் தமிழர் கட்சியை குறிப்பிட்டிருக்காங்க. பலர், குறிப்பாக சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள் எப்பொழுதும் போல பிற அல்லது மற்றவை அப்படிங்கிற பேரில் தான் நாம் தமிழர் கட்சியை பதிவு பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, நாங்கள் ஏற்கனவே மற்றவை அப்படிங்கிறத தான் நம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி பார்த்திங்கன்னா சிலர் ஒப்புக்கொண்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பாக என்டிடிவியுடைய கணிப்பின் வழி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 2லிருந்து 6 வெற்றி உறுதியாகுது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க. அதிலே நமக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு 18லிருந்து 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு 2லிருந்து 6 தான் கொடுத்துருக்காங்க. மக்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருப்பது போல இதை பார்த்தா தெரிகிறது. இருந்தாலும் பரவாயில்லை, முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்க மக்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டுடைய மீண்டும் ஆட்சி திமுகங்கிற மாதிரி எல்லா அந்த கருத்து கணிப்பும் சொல்லுது. சாணக்கியாவில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பிற அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 5லிருந்து 8 பேர் வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பீப்புள் பல்ஸ் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி வெற்றிங்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி பதிவு செய்வது போல் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்ற ஊடகங்கள்லாம் ஒவ்வொன்றும் வெளியிட்டிருக்காங்க. அதில் அக்னி நியூஸ் அப்படிங்கிறதுல 4, பீப்புள் பல்ஸ் அப்படிங்கிறதுல 2லிருந்து 6, மின்னம்பலம் அந்த ஊடகத்தில் 2, பிமார்ட் அந்த ஊடகத்தில் 1லிருந்து 6, மேட்ரைஸ் அப்படிங்கிற சிம்பிள் ஆஃப் அக்யூரன்சி அந்த ஊடகத்தில் 0லிருந்து 6, அப்புறம் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அதில் 5லிருந்து 8ன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றிங்கிறது பதிவு செய்திருக்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. 1, 2 அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அதை கடந்து மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சி தனது முதல் வெற்றியை பதிவு செய்து, அது மட்டும் இல்லாமல் இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் போவது உறுதியாகிறது மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. இந்த செய்தி பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.